ஆனா நாங்க கும்பிடுற உசுருள்ள ஒரே சாமி எங்க மூப்பன்தான். மூப்பன்தான் எங்களுக்கு இருந்த ஒரே தெம்பு. எங்க மூப்பனோட வைராகியத்தை மீற முடியாம எங்க ஊருக்கு வந்த கலெக்டர் திரும்பி போயிட்டாரு. அப்பாடா, உச்சந்தலையில உட்கார்ந்த சனி இறங்கி போயிருச்சுன்னு ஊரே சந்தோஷமா இருந்தோம். ஆனா அந்த சந்தோஷம் 2-3 நாள் கூட நீடிக்காம போயிடுச்சு. கொஞ்சம் ப்ளீஸ், எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க. நான் கூப்பிடும்போது மட்டும் வந்தா போதும். One second. இப்ப சொல்லு செம்பருத்தி. எங்க ஊரு எங்க ஜனம்னு நாங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது எங்களை விரட்ட புதுசா ஒரு பிரச்சனை வந்தது. ஏண்டி செண்பகம், கூலி வாங்குற சந்தோஷத்துல வேகமா வேலை பாக்குறியா? அட நீ வேற, நான் தான் படிக்கல, காட்டுல வேலையா நிக்கிறேன். புள்ளைய படிக்க வைக்கலான்னா ஏதோ 4 வரி நோட்டான், அது இல்லன்னு அந்த வாத்தியார் 3 நாளா வாசல்ல நிக்க வச்சுட்டாராம். வாடி, அந்த கர்மத்தை எப்படியாவது வாங்கி கொடுத்துடணும். நான் மாரியம்மா அளவு காசுலன்னு புலம்பிட்டு இருக்கேன். சம்பளம் ஒன்று 200 தர வாங்கிக்க. முடிஞ்சா அடுத்த வாரம் கொடு, இல்லைன்னா பாத்துக்கோ. நான் உங்ககிட்ட கேட்டனா என் புருஷன் ஊதாரியா இருக்கான்னு நூல் விட்டு பாக்குறியா? உலக்கி எடுத்தேன்னு வையே. யோ, உன்னால வீட்லயே ஒண்ணும் முடியல, இங்க என்ன வழிஞ்சிட்டு நிக்கிற? உன் பணத்தை எண்ணிப்பாரு, 200 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கு. ஆமா, அதிகமா தான் இருக்கு. போய் சொல்லிடலாமா? இப்ப சொல்ல வேணாம், சொன்னா வாங்கிடுவாங்க. வெய்ய அப்புறமா பாத்துக்கலாம். சே, அடுத்தவங்க காசு நமக்கு எதுக்கு? உழைச்ச காசு கிடைச்சா போதும், போய் கொடுத்துடலாம். 11, 12 எனக்கும் தான் அதிகமா இருக்கு. ஐயா, கூலியில 200 ரூபாய் அதிகமா கொடுத்துட்டீங்க, இந்தாங்க. இல்லம்மா, ஐயா தான் எல்லாருக்கும் 200 ரூபாய் சேர்த்து கொடுக்க சொன்னாரு. வாங்க ஐயா. ஐயா, நாங்களே சம்பளத்தை வசதி கேட்கலான் இருந்தோம். எங்கள் கஷ்டத்தை எல்லாம் புரிஞ்சு நீங்களே வசதி கொடுத்துட்டீங்க. இந்த நல்ல மனசுக்கு நாங்களாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம் தெரியலையா? நம்மளை நம்பி இருக்கிற மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் போதுதான் எல்லாம் வந்து தொலைது. ஐயா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கய்யா. இந்த எஸ்டேட் எல்லாம் ஃபாரஸ்ட் ஆக்க போறாங்களா? உடனே எஸ்டேட்ல ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லி சர்க்கார் ஜியோ பாஸ் பண்ணிருக்கு. அப்படின்னா என்ன சாமி? இது மிருகங்க வாழ்ற இடமா, இங்க மனுஷங்க வாழக்கூடாதான். அதனால இந்த இடத்தை கையகப்படுத்தணும்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. சார், உங்களே நம்பி இருக்கிற கூட்டம் தவிக்க விட்டுறாதீங்க, ஏதாவது பண்ணுங்க. தடுத்து நிறுத்த நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன் குமரா. நானே வனத்துறை அமைச்சராக இருந்துக்கிட்டு அரசாங்கத்துக்கு எதிராக என்னால் எதுவுமே செய்ய முடியல. என்னோட எஸ்டேட்டுக்காக போராடுறதா சுயநலமா நினைச்சிருவாங்க. அது இல்லைங்க ஐயா, நாங்களாம் எங்கேயா போறது? என்ன நம்பி இருக்கீங்க, உங்களை கைவிட்டுருவனா? என்னோட இஞ்சி காட்டில் வேலை இருக்கு. என்ன எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக வேலை கொடுக்க முடியாது. வாரத்தில் 3 நாள் தான் வேலை கொடுக்க முடியும். உங்களுக்குள்ள மாற்றி மாற்றி செய்யுங்க. அதுக்குள்ள வேற ஏதாவது ஏற்பாடு பண்ண பார்க்குறேன். யாரும் வருத்தப்படாதீங்க, நான் இருக்கேன். இந்த கலெக்டர் தான் ஊரை காலி பண்ண சொல்றாருன்னா நம்ம கரியப்பா ஐயா என்னடான்னா எஸ்டேட் எல்லாம் கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு, இனிமே வேலை இல்லைன்னு சொல்றாரு. 20 மைல் தூரத்துல 3 நாள் வேலைக்காக போயிட்டு வந்து எப்படிதான் நம்ம புள்ள குட்டிங்கள தள்ளுமா தள்ளுமா.
ஐயா, புலி அடிச்சது கரடி கடிச்சதுன்னு எதையாவது சொல்லி புள்ளைய அறுத்து கூறு போட்டுறாதுங்க ஐயா. முழுசா கொடுத்துருங்க ஐயா, சடங்கெல்லாம் பண்ணு. என்னையா பெரிய சடங்கு அது? புலி அடிச்சதா மனசு அடிச்சா நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதானயா தெரியும். தூக்கி வை. அந்த செண்பகத்தை புலி அடிச்சது உண்மையா சார்? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அதானமா சொல்லுது. சார், முள்ளம்பாறை மக்களோட பாதுகாப்புக்காக நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? வனத்துறை உதவியோட 10க்கு மேற்பட்ட இடங்கள்ல புலிகளை பிடிக்கிறதுக்காக கூண்டுகள் அமைச்சிருக்கோம். புலிகளோட கால் தரத்தை பதிவு பண்றதுக்காக அங்கங்க தானியங்கி கேமராவை பிக்ஸ் பண்ணிருக்கோம். வனத்துறையும் காவல்துறையும் தீவிரமான தேடுதல் வேட்டையில இருக்கும். அதனால பொதுமக்கள் யாரும் பீதி அடைய வேண்டாம்னு கேட்டுக்கிறோம். நாம எல்லாரும் கலெக்டரை பார்த்து மனு கொடுத்துட்டு சாகுற வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்போம். இதை செஞ்சாதான் நமக்கு விடிவு காலம்னா அதையும் செஞ்சுதான் பார்ப்போமே. நமக்கு என்ன பட்டினி கிடக்கிறது புதுசா? அதுக்கு இன்னொரு பேர் உண்ணாவிரதம். ஒரு நல்ல காரியத்துக்காக எல்லாரும் சேர்ந்து உண்ணாவிரதம் இருப்போமே, சாவர வரைக்கும் கிடப்போம். இந்த குழந்தை விவரம் தெரிஞ்சு அம்மா எங்கன்னு கேட்டா நான் என்னையா சொல்றது? கவலைப்படாத மூப்பா, இந்த குழந்தையோட படிப்பு செலவு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். விட்டுவனா நானு? அது இல்லையா, இந்த வனத்தாய் மடியில மனுஷன் வேற மிருகம் வேறன்னு இல்லாம ஒரே வயிற்று பிள்ளைங்களா அறுத்துட்டு வர்றோம். இத்தனை தலைமுறையா நாங்க இங்க வாழ்ந்துட்டு வர்றோம். இப்படியெல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? புலி அடிச்சது, யானை மிதிச்சதுன்னு. எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்குயா. புதுசா நடக்குதுயா. அதுதான் எனக்கும் புரியல. கேள்விப்பட்ட உடனே சம்பந்தப்பட்ட மேலதிகாரிகளை பார்த்து பேசிட்டு நேரா இங்கே தான் வரேன். ஐயா, இது சம்பந்தமா கலெக்டரை பார்த்து மனு கொடுக்கலாம்ல? எனக்கு என்னமோ அது சரியா படல. நம்ம கையை மீறி போனா பாத்துக்கலாம். சரியா? அப்ப நான் வரேன். வாங்கய்யா. என்ன தலைவர, எவ்வளவு குடைச்சல் கொடுத்தாலும் பயப்பட மாட்டேங்கிறானுங்க. காட்டு பசங்க. என்னையா பெருசா குடைச்சல் கொடுத்துட்ட? அதான் புலிய விட்டமே. புலிய விட்டியா? புலி மாதிரி தானேயா விட்டோம். புலிக்கு தான் பயப்படல, துப்பாக்கி கொடுப்போம். திருப்பி நம்மள சுட்டுட்டான். அவனுங்களா போயா, அவனுங்களை அடிச்சு துரத்த வேண்டியது என் பொறுப்பு. முள்ளம்பாறையை நம்ம சொத்தாக்குறோம். பதிலுக்கு எனக்கு என்ன பண்ணுவீங்க தலைவர? 2C வாங்கிக்க. இந்த 2C இதெல்லாம் நம்ம கிட்ட வேணாம். ஷேர் தரேன்னு சொல்லுங்க, 2 நாள்ல பிச்சுக்கிட்டு ஓட வைக்கிறேன். சொல்லிட்டே இருக்கியே தவிர செயல்ல காட்ட மாட்டேங்கிறியா?
என்ன மூப்பா, காட்டுல வேலையாட்ட இருக்கு? நீங்களும் எவ்வளவு சொன்னாலும் இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டீங்க. உங்க தற்காப்புக்காக கலெக்டர் இந்த துப்பாக்கி கொடுக்க சொன்னாரு. இத்தனை வருஷமா இந்த காட்டில் தான் இருந்துட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் இது தேவைப்பட்டதில்லை. இப்போ எதுக்கு இதெல்லாம்? போங்க. மூப்பா, உங்க பாதுகாப்பு தான் தரோம், வாங்கிக்கிங்க. எங்களோட உசுரை பாதுகாத்துக்க எங்களுக்கு தெரியும். காடு உங்களுக்கு புதுசு, நீங்க வச்சுக்கோங்க. பேருக்கத்த மாதிரி தானே நடந்துக்கிறேன். அந்த துப்பையை திருப்பி கொண்டு போய் கொடுத்துட்றா. அது என்னவோ நம்ம பாதுகாப்புக்கு கொடுத்த மாதிரி தெரியல. அது எங்களுக்கு தெரியும். இந்த ஊரை காக்கிற ஐயனாரே நான் தான். எஸ் கமின். சார், எதிர்க்கட்சி தலைவர் வந்திருக்காரு சார். சரி, உள்ள வர சொல்லுங்க. இஷ்யூ ஆக்க வேண்டாம்னு சொல்லுங்க. ஓகே. வணக்கம்மா. வணக்கம். உடம்பு எப்படி இருக்குது இப்போ? யாருன்னு பாக்குறியா? நான் தான்மா, எதிர்கட்சி தலைவர் கருணாக சந்தான மூர்த்தி. கவலைப்படாதம்மா, உன்னுடைய போராட்டம் மக்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்ப்பலைய உருவாக்கியிருக்கு. அது இன மக்களுக்கு ஒரு விடியலை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு எதிர்கட்சியா எங்களால முடிஞ்ச உதவிகளை உனக்கு கண்டிப்பா செய்வோம். இப்போ உன்னை நான் பார்த்துட்டேன். இனிமே வெளியில போய் உங்க மக்களுக்காக போராட போறேன். வரட்டுமா? வரேன் சார். தலைவரே, எங்க ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் தலைவரே. எடுத்துலாம். அதுல வாங்க வாங்க, நல்லா கவர் பண்ணி. இன்னும் பக்கத்துல வாங்க தலைவரே. இப்ப பின்னிட்டீங்க தலைவரே. நாளைக்கு இதான் பரபரப்பு நியூஸ் தலைவரே. அப்போ வரட்டுங்களா? சரி. இப்ப சொல்லுமா. எவ்வளவோ மிருகங்களுக்கு மத்தியில நாங்க வாழ்ந்தாலும் ஒரு நாள் கூட பயந்து வாழ்ந்ததில்லை. அப்படிப்பட்ட எங்க வாழ்க்கையில விதி விளையாட ஆரம்பிச்சிருச்சு.
ரத்திய உருவ உருவியா? டேய் எல்லாரும் குதிங்கடா. எந்திரிங்கடா. குதிங்கடா. குதிங்கடா. மாதவா, என்ன கேஸ் போட்டிருக்காங்க? ஏதாவது சொன்னாங்களா? தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா? கோர்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணி எஃப்ஐஆர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கேஸை மூவ் பண்ண முடியும். முதல்ல எஃப்ஐஆர் காப்பி கிடைக்கட்டும். இதுக்கு நடுவில் ஹையர் அஃபிஷியல்ஸ் யாராவது பார்க்க முடியுமான்னு நான் ட்ரை பண்ணுறேன். யோ, எங்கேயா போறீங்க? ஐயா, கிராமத்தில் இருக்க எல்லாரையும் ஜெயிலில் போட்டாங்கய்யா. மாவோயிஸ்ட் நக்சலைட்னு ஏகப்பட்ட கேஸை போட்டாங்கய்யா. அதையா உங்களை பார்க்க வந்துட்டு இருக்கோம். கடவுள் மாதிரி நம்பி வந்திருக்கோம் ஐயா. சரி, ஒன்று பண்ணுங்க. ஆந்திரால எனக்கு ஒரு கல்குவாரி இருக்கு. கேஸ் முடிகிற வரைக்கும் அங்கேயே தங்கி வேலை பாருங்க. ஆனா நான் தான் அனுப்பிச்சேன்னு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. செத்தா கூட யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம் சாமி. டேய் எல்லாம் எந்திரிச்சு சட்டையை போட்டு ஒழுங்கா வெளியே வாங்கடா. ஏய், கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துவோம். அடிச்சாங்களான்னு ஜட்ஜ் ஐயா கேட்டாருன்னா இல்லங்கய்யா பசிக்கு டிஃபன் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லணும். புரியுதா? சொல்லுவீங்கல்ல? ஹலோ, என்னய்யா? யாருக்கும் சந்தேகம் இல்லாம ஊர் மொத்தத்தையும் காலி பண்ணி குவாரியில கொத்தடிமை ஆக்கிட்டோன்னு நிம்மதியா இருந்தா அதுக்குள்ள நீ எதுக்கே அவனுங்க மேல எஃப்ஐஆர் போட்ட? இதுல போட்டோ வேற. சரி சரி, அதை விடு. கேஸையாவது அந்த பயலுக்கு மேல ஸ்ட்ராங்கா போட்டியா இல்ல அதையும் கோட்டை விட்டுட்டியா? மாவோயிஸ்ட் நக்சல் அது இதுன்னு ஒருத்தனும் யோசிக்காத அளவுக்கு அவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க. ஒன்னும் பண்ண முடியாது. அவனுங்களுக்கு உசுரே கோர்ட்ல இருந்து ரிமாண்ட் எடுக்கிற வரைக்கும் தான். அதை நான் பாத்துக்கிறேன். நம்ம ஷேரு அது விஷயமா தான் ஃபாரின் டெலிகேட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு டாக்குமெண்ட் ஆயிடும். அப்புறம் 2 நாள்ல எல்லாம் பாத்துக்கலாம் ஐயா. நூத்துக்கு மேற்பட்டவங்க மேல கேஸ் போட்டிருக்கீங்க. ஆனா 10 பேர் தான் நிக்க வச்சிருக்கீங்க. ஐயா, மீதி பேர்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க. தேடிட்டு இருக்கோம். உங்க மேல என்னென்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாதுங்க. மரத்தை வெட்டினீங்களா? நாங்கள் மரத்தை நட்டுதாயா பழக்கம். குடிசை வீடு கட்டுறதுக்கு மரத்தை வெட்டுனா கூட ஒரு சின்ன செடியை நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மரத்தை வெட்டுவோம். ஒரு இரும்புக்கு கூட நாங்க துரோகம் பண்ணது கிடையாதுங்கய்யா. நீங்கெல்லாம் போலீஸை தாக்குனீங்களா? ஆயுதங்களை கடத்துனீங்களா? நீங்கெல்லாம் மாவோயிஸ்டா? இந்த வழக்கு தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வருவதால் இந்த வழக்கை மாவட்ட நீதிமன்றத்திற்கு மாற்றவும் உயர்மட்ட விசாரணைக்கும் உத்தரவிடுகிறேன். இந்த விசாரணை முடியும் வரை இவர்களை நீதிமன்ற காவலில் வைக்குமாறு உத்தரவிடுகிறேன். என் கண்ட்ரோல்ல மட்டும் இருந்தானுங்களா அவனுங்களை அடிச்சா கொண்டு போயா? என் கண்ட்ரோல்ல செத்து போயிட்டானுங்க சொல்லி கேஸ முடிச்சிருப்பேன். ஜெயில போட்டானுங்களா? எதுக்கு சார் டென்ஷன் ஆகுறீங்க? ஜெயிலர் உங்க ஃப்ரெண்டு தானே? கரெக்டியா? பேர் என்னப்பா? வி முத்து சார். உங்க அப்பா பேரு? வீரையன். உன் பேர் என்ன? குமரன். உங்க அப்பா பேரு? பாண்டிதுரை. சரவணகுமார். ஜம்முகுண்டி. குஞ்சம். அவசர வேலு. கான்விக் வார்டன். அட்மிஷன். இவங்களை உள்ள விடு. போங்க போங்க, உள்ள போங்க. வாங்க வாங்க.
எஸ்பி ஜமால் போன்ல சொன்ன கேஸ் தான் இது. எதுக்கும் துறைக்கிட்ட கொண்டு போய் காட்டிட்டு அப்புறம் லாக்கப்பு கூட்டிட்டு போ. நீங்க நக்சலைட் தானே? உங்க கொள்கை தான் என்ன? அழித்தொழிப்பு, அனிலேஷன், வர்க்க எதிரிகளை அழித்தொழிப்பது. இங்க உங்களை அனிலேட் பண்ணிடுவோம். அழித்தொழிக்க தயாரான பொழுதே அழித்தொழிக்கப்படவும் தயாராகி விட்டோம். என்ன முழக்கமா? அதுவும் ஜெயிலுக்குள்ள வந்து போங்கடா போங்க. ஏய் போடா, போங்க போங்க. இது ஜமால் சொன்ன கேஸ் தானே? ஆமா சார். இவனுங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்து கண்டத்துல போடியா? ஓகே சார், வாங்க. இதுல 2 பேர் போங்க. இங்க 2 பேர், இதுல 3 பேர். இதுல 3 பேர் போ. சார் சார் என்ன உள்ள பைபிள்லாம் இருக்கு சார். நேத்து வரைக்கும் இந்த ரூம்ல முத்தையான ஒருத்தன் தான். இன்னைக்கு காலைல தான் அவனை தூக்குல போட்டாங்க. முத்தையாவா வந்தான், அந்த வழியா போயிட்டான். இங்க இருக்கிறவங்கலாம் தூக்கு தண்டனை கைதிங்கன்னா நமக்கும் தூக்கு தான் கிடைக்குமா? அப்ப நமக்கும் தூக்கு தண்டனை தான் கிடைக்குமா? தலைவரை, மாணிக்க செட்டியாருக்கு உச்ச நீதிமன்றத்திலையும் மரண தண்டனை உறுதியாயிடுச்சு. அவருக்காக நீங்க தான் கர்ணமனை எழுதி தரணும். மாணிக்க செட்டியார் என்ன சொல்றாரு? அவர் தான் செஞ்ச தப்புக்கு தன்னை சக்கி அடிக்க தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு மனுஷன் தான் செஞ்ச தப்பை உணர்ந்ததுக்கு அப்புறமும் சக்கி அடிக்கிறது நியாயம் இல்லை. நீங்க தான் அவருக்காக கர்ணமனை எழுதி கொடுக்கணும். செட்டியார் கிட்ட படிச்சு காமிச்சிட்டு கையெழுத்து வாங்கி அமைச்சிருங்க. சரி தலைவர். தலைவரே, இது என்ன மணி எழுதி கொடுக்கிற வேலை? புரட்சிகரமான போராட்டங்களுக்கு தலைவரா புகழ்பெற்ற நீங்க இங்க மணி எழுதி கொடுக்கறீங்க. இதான் உங்க புரட்சியா? இது புரட்சி இல்லதான், ஆனா புரட்சிக்கு இதுவும் தேவைன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது எங்களுக்கு சரியா படல. சரி, நீங்க எதுக்காக சிறைக்கு வந்தீங்க? புரட்சிக்காக. ஆயுதம் ஏந்தி வர்க்க எதிரிகளை அழித்தொழித்தோம். புரட்சியின் தொடக்கம் மக்களுக்கு துணிவூட்டி போராட செய்வதற்கான முதற்கட்ட வேலை. ஆயுத போராட்டம் மூலம் மக்களை போராட்டம் செய்ய தூண்டுவதா? அது எப்படி? அழித்தொழிப்பு எதிரிகளை நடுங்கச் செய்யும். நம் மக்களுக்கு துணிவு கிடைக்கும், துணிச்சல் பிறக்கும். மக்களை வைத்து நிலங்களை கைப்பற்றுவோம். ஆயுதம் ஏந்த செய்து புரட்சிகர அரசியல் அதிகாரத்தை நிறுவுவோம். இருங்க இருங்க, நீங்க ரொம்ப தூரம் போயிட்டீங்க. நான் மொதப்படியில தான் இருக்கேன். அழித்தொழிப்பு, ஆயுத போராட்டம், இது எப்படி மக்களை திரட்ட பயன்படும்? அதுதான் என்னோட கேள்வி. அது சரி, நீங்க செஞ்ச காரியம் அந்த பகுதியில் மக்களை திரட்ட பயன்பட்டதா? தெரியல, நாங்க தான் ஜெயில இருக்கோமே. சிறையில் இருந்தா என்ன, வெளியில இருக்கிற இயக்கத்தோட தொடர்புல இருங்க. உழைக்கிற வர்க்கம் தங்களை தாங்களே விடுதலை செஞ்சுக்கணும்னு தான் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் சொன்னது. மக்கள் பங்கேற்காத எந்த போராட்டமும் வெற்றி அடைஞ்சதில்லை. எங்கள் செயலை மக்கள் விரும்பலன்னு சொல்றீங்களா? விரும்பலாம், பாராட்டலாம், ஏன் ரசிக்க கூட செய்யலாம். தமிழனுக்காக போராடின தலைவனே ரசிச்சான். எப்படி? சினிமாவில் வர ரஜினி கமல் மாதிரி அவரையும் ஒரு நாயகனா ரசிச்சான். அழித்தொழிப்பு தான் உங்களோட ஒரே போராட்ட வடிவம். அது மக்களை திரட்ட பயன்படாது, மக்களை செயல் இழக்க செய்யும், புரட்சியிலிருந்து விலகியே நிறுத்தும். ஐயா, நீங்க பெரிய போராட்டக்காரன்னு சொல்றாங்க, ஆனா நீங்க போராடவே கூடாதுன்னு சொல்றீங்க. அப்படின்னா நீதி மறுக்கப்படும் போது அமைதியா போயிடணுமா இல்ல அடிமையா இருந்துடணுமா? உங்களை யார் அடிமையா இருக்க சொன்னது? நம்ம நாட்டுக்குள்ள போராடுறதுக்கு எதுக்கு ஆயுத போராட்டமும் கொரில்லா யுத்தமும்? அதுதான் தப்புன்னு சொல்றேன். இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு புரட்சி தேவைப்படுது. அது ஆயுத புரட்சி இல்லை, அமைதியான புரட்சி.
மக்கள் ஒருங்கிணைந்த அரசியல் மறுமலர்ச்சியும் ஜனநாயக புரட்சியும் தான். டேய் குமரா, தலைவர்கிட்ட நம்ம பிரச்சனையை பத்தி சொல்லாமா? ஆமாண்டா, அவர்கிட்ட சொன்னா ஏதாவது வழி கிடைக்கும். முத்து அங்க இருக்காரு. வணக்கம் தலைவரே. தலைவரே, நீங்க இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க? உறங்கிக் கொண்டிருக்கும் போர்வாலை விட ஊர்ந்து கொண்டிருக்கும் மண்புழுக்கள் மேலானவை. ஊர்ல வேலை செய்யாம வாழ்ந்துட்டேன், இங்க வந்தா வேலை செய்ய சொல்றாங்கப்பா. என்ன செய்யறேன்னு புரியல. என்ன பெருசு, எந்த கேஸ்ல உள்ள வந்தியா? கொலை கேஸ் தான். நான் ஒருத்தனை கிணத்துல தள்ளி கொண்டுட்டேன்னு எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. நடந்தது என்னன்னா, நான் பாட்டுக்கு கிணத்து பக்கமா வந்துகிட்டு இருந்தேன். கால் தடிக்கு விழ போனேன். அதை பார்த்த ஒருத்தன் என்ன காப்பாத்தலான்னு வந்தான். வந்தவன் என்ன காப்பாத்தாம அவன் கால் தடிக்கு உள்ள விழுந்துட்டான். கடைசியில அவனை நான் தான் தள்ளி கொண்டுட்டேன்னு கேஸை என் மேல போட்டுட்டாங்க. நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்குது இந்த புண்ணாக்கு சட்டம். சர்க்கார் வக்கீல் கிட்ட போனா அவன் பாயிண்ட புடிச்சே பேச மாட்டேங்கிறான். அது நல்ல பாயிண்டா இருக்கே, அந்த பாயிண்ட புடிச்சு நீங்க பேச வேண்டியதானே? நம்மள இங்க பேச விடுறாங்க. அந்த ஜட்ஜ் வக்கீல் தானே மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசணும், உங்களுக்காக நீங்க பேசணும். உனக்காக நீ பேசலன்னா வேற யார் பேசுவா? சரி, நீங்களும் என்ன கேஸ்ல வந்திருக்கீங்க? ஏதோ ஆயுதம் கடத்தணும், வனவிலங்க சாவடிச்சோம், இயக்கம் நடத்தணும், அது இதுன்னு ஏதோ சொல்றாங்க. இயக்கமா? எந்த இயக்கம்? நாங்க எந்த இயக்கத்திலயும் இல்ல. எங்க மேல பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிட்டாங்க. ஆனா எதுக்காக பண்ணாங்கன்னு தான் தெரியல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். வெளியில இருக்கும்போது தான் நீங்க வெகுளியா இருந்துட்டீங்க. இனிமேலாவது மக்களுக்காக இல்லைனாலும் உங்களுக்காகவது போராட்ட குணத்தை வளர்த்திக்கோங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? என்னங்கடா? நாங்க ஜெயிலரை பார்க்கணும். ஜெயிலர் வேலையா இருக்காரு. ரவுண்ட்ஸ் வரும்போது பாத்துக்குங்க. லாக்கப்புக்கு எல்லாரும் போங்க. நாங்க யாரும் எங்கிட்ட போக மாட்டோம். ஜெயிலரை பார்த்துட்டு தான் போவோம். எல்லாரும் அப்படியே உட்காருங்க. ஜெயிலர் வந்ததை நாங்க பார்த்துட்டு தான் போவோம். ஆமா, பார்த்துட்டு தான் போவோம். என்னையா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா லாக்கப் உள்ள போயிடுங்க, இல்லனா எல்லாரையும் லாடம் கட்டி உள்ள தள்ளிடுவேன். சார், நாங்க இங்க வந்திருக்கிறது எங்க உரிமையை கேட்கறதுக்கு, உங்களை பார்க்க வரல. என்னது உரிமையா? ஆமா சார். சார், நாங்கெல்லாம் விசாரணை கைதி தான். எதுக்கு சார் நாங்க இந்த ட்ரெஸ்ஸை போடணும்? எங்களுக்கு எங்க ட்ரெஸ்ஸை கொடுங்க, இல்லைன்னா இங்கே உட்காந்து போராட வேண்டியது இருக்கும். போராடுவோம். யோ, இவனுங்களை அடிச்சு உள்ள தூக்கி போடியா. அப்பதான் இவனுங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். ட்ரெஸ் வேணுமாம்ல, ட்ரெஸ். ஒட்ட துணி இல்லாம தூக்கி லாக்கப்ல போடுங்க. சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். இவங்களுக்கு பின்னாடி வாங்கி நான் இருக்கா சார். அவங்களோட ட்ரெஸ் கொடுத்து அனுப்பியா? ஓகே சார். ஏய், போங்கடா, போங்க. டேய், வாடா.